சான்றிதழ் வேண்டுமென்றால் இது IELTS போன்றோ அல்லது TOEFL போன்றோ ஹோட்டலில் இருப்பவர்களுக்கு தமிழ் இப்படி தெரிய வேண்டும், இந்த மொழி இப்படி, ஆங்கிலம் இப்படி தெரிய வேண்டும் என்று நமது தகுதிகளை நமது பல்கலைக்கழகங்கள் உண்டாக்கலாம். சரி, இந்த இப்படி வருவதால் என்ன பயன் என்றால், வெளிநாட்டில் இருப்பவர்கள் தங்கள் அடையாளங்களை தொலைக்க மாட்டார்கள். என் மகள் இன்று தமிழ் படித்ததால் அவள் தமிழச்சி என்ற பெருமையோடு இருப்பதோடு மட்டுமன்றி அவள் குழந்தைகளுக்கு சொல்லித் தருவாள். 3 தலைமுறைக்கு தமிழை நீங்கள் தாக்கப்படுத்தி விட்டால், தக்க வைத்து விட்டால் தமிழ் எப்பொழுதும் போகும். 3 தலைமுறை, முக்கியமான தலைமுறை. உங்கள் முப்பாட்டனாரை உங்களுக்கு தெரியாது, ஆனால் படம் இருக்கிறது. அதேபோல் உங்கள் தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்கள், அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்கள். அது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்லும். அதற்கு தகுதிகள் வேண்டும். வேறு எப்படி தமிழை எடுத்துச் செல்லலாம்? இது போன்ற மாநாடுகள் மிக மிக அவசியம். அருமையான மாநாடை அமைத்திருக்கிறார்கள். ஒரு மாநாடு அமைப்பதில் எவ்வளவு சிரமம் இருக்கும் என்று வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு தெரியும். இத்தகைய மாநாடு அமைப்பது என்பது மிக கடினம். மீண்டும் அடுத்ததாக பணுவல்கள், அதாவது ஜேர்னல்ஸ் வேண்டும். டெக்னிக்கலாக எல்லா பேப்பர்களும் போட்டு நிறைய டெக்னிக்கல் திங்ஸ் முன்னேறுவதற்கு காரணமே ஜேர்னல்ஸ் தான். அதேபோல் தமிழ் முன்னேற வேண்டுமானால் தமிழில் ஜேர்னல்ஸ் நிறைய வேண்டும். ஒர்க் ஷாப்ஸ், திறனாய்வு பட்டறைகள் வேண்டும். அதுபோல தமிழ் அறிஞர்களை தமிழக அரசு வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அதன் மூலம் தமிழ் அறிஞர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. எங்களுக்கு அங்கே அவர்களை அழைத்து சென்று குழந்தைகளிடம் காண்பித்து பல விஷயங்களை சொல்ல முடியும், பல நிகழ்ச்சிகளை நடத்த முடியும். வெளிநாட்டு தமிழ் அமைப்புகளுடன் தமிழ் பல்கலைக்கழகமும் சுற்றுலாத்துறையும் இணைந்து தமிழை உலக அளவில் சந்தைப்படுத்த வேண்டும். தமிழை போன்ற ஒரு அருமையான பொருள் இந்த உலகில் இல்லை. அதை நமக்கு வியாபாரப்படுத்த தெரியவில்லை. வியாபாரப்படுத்தியே ஆக வேண்டும். பெரும் காப்பியங்களுக்கு பின், 50 காப்பியங்களுக்கு பின் ஏதாவது காப்பியங்கள் உருவாகி இருக்கின்றனவா? ஏன் உருவாகவில்லை? இல்லை, அதற்கு பின் 50 காப்பியங்கள் போல் காப்பியங்களே வரவில்லையா? பல காப்பியங்கள் வந்திருக்கின்றன, அங்கீகாரப்படுத்தப்படவில்லை. அது போன்ற காப்பியங்களை தமிழக அரசு ஒரு போட்டியை உலக அளவில் உண்டு பண்ணி 50 காப்பியங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை, அதன் பின் வரும் காப்பியங்களுக்கு அங்கீகாரம் தர வேண்டும். ஊடகத்தமிழ், இன்றைய ஊடகத்தமிழை பற்றி சொல்லவே தேவையில்லை. தங்களீஷ் என்ற முறையையும் ஒரு உண்டு பண்ணி கொண்டிருக்கின்ற ஊடகத்தமிழ், சீரழிந்து கொண்டிருக்கும் ஊடகத்தமிழ் சரி செய்யப்பட வேண்டுமே. ஆனால் அதற்கு ஒரு வரைமுறை வேண்டும். ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் மீடியா தமிழ், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நிறைவுரையாக நான் சொல்ல விரும்புவது, 2 வழிகளை பார்த்தோம். முதல் வழி, பயன்பாட்டு மொழியாக்க தன்னறிவியல் தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளிலும் வர வேண்டும். அது வருவதற்கு 1 வருடத்திற்குள் பாடத்திட்டம் அமைக்க எங்களால் என்ற உதவிகளை செய்கிறோம். அதன் பின்னர் 200 பள்ளிகளில் நடத்தி அதை செய்ய முடியும். எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறது, உதவ தயாராக இருக்கிறோம். IELTS போன்று மொழிபெயர்ப்பாளர் கல்வி ஒன்று வர வேண்டும், அதையும் செய்ய தயாராக இருக்கிறோம். இத்திட்டங்களை அரசு நிறைவேற்றினால் கர்ம வீரர் காமராஜர் போலவும் கலைஞர் கருணாநிதி போன்றோரும் 60க்கும் மேற்பட்ட தமிழன், சதவீத தமிழன் சாதனையாளன் ஆவான் என்பது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். இது போன்ற மாநாடுகள் தொடர வேண்டும். வாழ்க தமிழ். இதை எனக்கு செய்வதற்கு உதவிய என் குடும்பத்தாருக்கும் மற்றும் இங்கு தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எந்திர பொறியியலறிஞர் ஆஸ்திரேலிய நாட்டின் தன்னறிவியல் கற்பிக்கும் பாடத்திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்துள்ள சமச்சீர் கல்வி திட்டத்தோடு இணைத்து படைப்பாக்க வளர்ச்சிக்கும் துணை தகுதிகளாக இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மாணவரிடம் வளர்த்து அதற்கான சான்றிதழை அரசே வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற கருத்தும், அவ்வடிப்படையில் மொழிபெயர்ப்பு பயில்முறையில் சேர்க்கப்பட வேண்டியதின் அவசியமும், வெளிநாட்டில் வாழ்பவர் தமிழர் அடையாளத்தை இழக்காதிருக்க இந்த பரிந்துரைகள் பயன்படும் என்ற அவருடைய தொலைநோக்கு சிந்தனையும், இங்குள்ள தமிழறிஞர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு ஒருவருக்கொருவர் இணக்கமான தமிழ் ஆழ்ந்த படைப்பிலக்கிய கல்வியோடு செழிக்க அவர் தந்த அறிவுரையும், இறுதியாக அவர் கவலைப்பட்ட சீரழிவு ஊடகப் போக்கை அனைவரும் அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் அவருடைய பரிந்துரைகள் அரசுக்கு முன்வைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பண்பாட்டு மொழியை
பயன்பாட்டு மொழிமாற்ற வேண்டும் என்கின்ற அவருடைய கருதுகோள் ஆன தரவுகள் மிக நுணுக்கமாக அவர் தந்திருக்கிறார். அமர்வு இறுதியில் அதற்கிலிருந்து நீங்கள் கேள்விகளை கேட்கலாம் என்று சொல்லி கால அருமை கருதி அடுத்ததாக மஸ்கட் நாட்டில் பல்வேறு தமிழ் பணிகளை ஆற்றிக்கொண்டு வரும் ஆய்வறிஞர் தங்கமணி அவர்கள் வெளிநாட்டில் வாழும் தமிழர் அனைவருக்கும் 1330 திருக்குறளும் என்ற ஒரு விவாதமான பொருளை எடுத்துக்கொண்டு உரை நிகழ்த்த இருக்கிறார். தமிழ்நாட்டு தமிழ் கல்வி முறையில் ஒரு படுத்த புலமையுடையவர் யார் என்று கேட்டால் திருவள்ளுவ மாலை இயற்றியவர் சொல்வார். 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்ததன்பின் போய் ஒருத்தர் வாய் கேட்க நூல் உளவோ மண்ணும் தமிழ் புலவராய் கேட்க வீற்றிருக்கலாம். மன்னுதல் என்பது நிலை பெற்ற என்று பொருள். எனவே அந்த கண்ணோட்டத்தில்தான் தமிழக அரசு வள்ளுவர் கோட்டமும் முக்கடல் சம்பகத்தில் வள்ளுவத்திற்கு மிகப்பெரிய சிலையும் எடுத்து வள்ளுவர் வாழ்நெறியை பின்பற்றக்கூடிய முதல்வருக்கு இவருடைய பரிந்துரையும் அரசுக்கும் நமக்கும் இவருடைய ஆலோசனையும் பயன்படுமாறு அவருடைய உரை அமையும் என்று கருத்தோட்டத்தில் அவரை உரை நிகழ்த்துமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் 1330 திருக்குறளும் என்ற எல்லைக்கோட்டை அடையல. ஸோ அதுக்காக நம்ம ஏதாவது ஆய்வு செய்யலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த முயற்சி செய்யப்பட்டது. இந்த முயற்சி என்பது இந்த மாநாடுக்காக செய்யப்பட்ட முயற்சி இல்லை. இது கடந்த 8 வருடங்களாக செய்து கொண்டு இருக்கும் ஒரு முயற்சி. இந்த முயற்சியில் ஒரு 10% கடந்தாச்சு. அனைவருக்கும் 1330 திருக்குறளும் என்ற முயற்சியில் 10% கடந்தாச்சு. அந்த கடந்த பாதையும் இனி கடக்கலாம் என்று திட்டமிட்ட உள்ள பாதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த முயற்சி இந்த இன்றைய சூழ்நிலையில் அவசியம்தானா? இது நார்மலாக எல்லாருமே கேட்டுட்டு இருக்க ஒரு கேள்வி. திருக்குறள் வளர்ச்சிக்காக தமிழக அரசு இதுவரைக்கும் பல கோடிகளை செலவு செய்த பின்பும் சாதனை படைத்த மிக பெரிய சான்றோர்கள் தன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு திருக்குறள் தான் காரணம் என்று சொல்லிய பின்னும் உலகிலேயே இதுவரை இல்லாத அளவிற்கு 133 அடியில் அதுவும் முக்கடல் சூழ திருவள்ளுவர் சிலை நிறுவிய பின்பும் தமிழகத்தை கலங்கடித்த, இன்னும் சொல்லப்போனால் உலகத்தையே கலங்கடித்த சுனாமியால் எவ்வளவோ இயற்கை பேரழிவு ஏற்பட்டும் திருவள்ளுவர் சிலைக்கு எந்த இயற்கை பேரழிவும் ஏற்படாமல் அந்த சிலை சிறந்து நிற்பதன் மூலம் இயற்கை ஏதோ ஒரு செய்தியை நமக்கு சொல்லிய பின்பும் அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த மாநாட இலட்சணையாக எடுத்திருக்காங்க. அந்த வள்ளுவர் சிலைக்கு உயரத்துக்கு வந்த அந்த சுனாமி அலை, இயற்கையை அழிக்க விரும்பாத திருக்குறள், ஒரே நேரத்தில் ஊடகங்கள் அத்தனையும் அதை பார்க்கக்கூடிய ஒரு நிலை, இது எல்லாம் என்ன சிந்திக்க வைத்தது? இதில் ஏதோ ஒரு இயற்கையான ஒரு விஷயம், இயற்கை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னு. 1330 திருக்குறளை வாழ்க்கையில் ஒரு முறை கூட படித்து முடிக்காமல் இருப்பது இத்தனை சான்றோர்களின் உழைப்பு, மக்களின் வரிப்பணம், இயற்கை சொல்லும் செய்தி, இவையெல்லாம் வீணாக்கப்பட்டது என்றும் விளங்கவில்லை என்றும் தானே அர்த்தம். ஆனால் நாமெல்லாம் அப்படி இல்லை. பள்ளியிலே சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்த திருக்குறளை, பல மொழியில் கிடைக்கக்கூடிய திருக்குறளை வாழ்க்கையில் பல ஆண்டுகள் கழித்தும் இன்னும் 1330 திருக்குறளை படிக்க முடியல என்றால் நிச்சயம் அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். தமிழில் உள்ள திருக்குறளை தமிழர்கள் படிக்காமல் போவதற்கான காரணங்களை சரியாக கண்டுபிடிப்பதற்கும் அதற்கு தகுந்த